அந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துருவாங்க. ப்ரோஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜை பற்றி சொல்லி ஆகணுங்க. 50 to 55 கிலோமீட்டர் தாராளமாக தரும் உங்களுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு 125cc செக்மெண்ட்டில் இந்த மாதிரி லுக்கு வந்து எந்த கம்பெனிலையுமே கொடுக்கல. ஹீரோ வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுங்க. சீப் மெயின்டெனன்ஸ் வந்து ஹீரோனாலே தெரியும் சீப் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு ரொம்ப சீப் மெயின்டெனன்ஸ் தான், ரொம்ப காஸ்ட்லியான இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கான்செப்ட் பற்றி பார்ப்போங்க. ஸோ இந்த வண்டி எடுத்தப்போ நான் கியர் ஷிஃப்டிங்கை ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். கியர் மாத்திரப்போ ரொம்ப ஹார்டாகவே இருந்துச்சு. ஸோ அது ஒன்று சொல்லலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சீட்டிங் ஸ்டைல். ஸோ இந்த வண்டியோட சீட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேனுக்கு சூட்டே ஆகாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. இந்த வண்டியில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா கியர் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிஷியல் ஸ்டேஜில் கியர் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அண்ட் ஸ்லோ ஸ்பீட் அடிக்கடி ஆஃப் ஆகுங்க. அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். நீங்களும் இந்த மாதிரி கான்ஸ்டாக ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி யூசேஜ் ப்ளஸ் மைலேஜ் ப்ளஸ் 1 lakh பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 125cc ஹைலி ரெக்கமெண்டபிள் பைக்னே சொல்லுவேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.